பிரைஸ் லார்ட். கர்த்தருவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் நம்ம இந்த மார்னிங் டிவோஷன் போடுறதுக்குன்னா ஒரு சிறிய கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு 2 நபர்கள் இருந்தாங்க, சரியா? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது, ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. என்னன்னா, 2 பேருக்கும் ஒரு தனித்தனி ரூம் கொடுத்துருவாங்க. தனித்தனி ரூம் கொடுத்துட்டு நீங்க என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனா இந்த ரூம் முழுவதும் அந்த ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணணும். அந்த ரூம் முழுவதும் அந்த பொருளை உபயோகித்து இந்த ரூம் முழுவதும் நீங்க நிரப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த டாஸ்க் கொடுத்தாங்க. 2 பேரும் நிறைய யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஒருத்தரும் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. சில பொருட்கள் கடையில போய் பார்த்தாங்க. கடைசியா வரும்போது ஒருத்தர் என்ன சூஸ் பண்ணாங்கன்னா, வைக்கோல் வைத்து அந்த ரூமை ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு இவர் என்ன பண்ணாருன்னா, வைக்கோல் தெரியும்ல, இந்த வைக்கோல் எடுத்து அந்த ரூம் ஃபுல்லாவே நல்லா அடைச்சு வச்சிருந்தார். 2வது நபரும் ஒரு விஷயத்தை வச்சு அவர் ஃபில் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த டாஸ்க் கொடுத்தாரு இல்லையா, அவர் வந்து திருப்பி வராரு, யார் நல்லா ஃபில் பண்ணிருக்காருன்னு பார்க்கறதுக்காக வராரு. இந்த வைக்கோல் வைத்தவரோட ரூம்ல வந்து திறந்து பார்த்தா ஒரே துர்நாற்றம். அந்த ரூம் ஃபுல்லா இருக்கு, ஆனா ஒரே துர்நாற்றம். என்ன பண்றது? இதுக்கு மார்க் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இது ஒரு பக்கம். இன்னொரு ரூம்ல போய் அவர் திறந்து பார்க்கும்போது அந்த ரூம் ஃபுல்லாவே வெளிச்சமா இருந்துச்சான். இந்த 2வது நபர் என்ன பண்ணாருன்னா, மெழுகுவர்த்தி இருக்குல்ல, அந்த மெழுகுவர்த்தியை வாங்கி அந்த ரூம் ஃபுல்லா அங்கங்க கொளுத்தி வச்சாரு. ஸோ உள்ள என்ட்ரு ஆகும் போதே அந்த ரூம் ஃபுல்லா அழகா ஒரு மெழுகுவர்த்தியும் எல்லா மெழுகுவர்த்தியும் சேர்ந்து அந்த ரூம் ஃபுல்லாவே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. ஸோ இந்த காலை வேளையெல்லாம் பார்க்க போகிற வசனம் என்னன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 14-16. இதுலயும் இந்த வெளிச்சத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே கூறியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அந்த 2வது நபர் பண்ணது போல நாம் தான் அந்த மெழுகுவர்த்தி அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியில போய் மற்றவங்களுக்கு இயேசுடைய நாமத்தை அறிவிக்கணும். அதை அறிவிக்கணும் தான் அவருடைய அன்பை வீட்டில் வெளியில உள்ளவங்களுக்கு நாம் கண்டிப்பாக அந்த அன்பை உணர்த்த வேண்டும் உங்களுக்கு. ஆனால் நாம் ஆரம்பிக்க வேண்டியது நம்முடைய வீட்டில இருந்து முதலாவதாக ஆரம்பிக்க வேண்டும். நம்மளுடைய வீட்டுல இன்னைக்கு நான் என்னோட வீட்டுல தேவனுடைய நாமத்தை எங்க வீட்டுல இருக்க சுற்றி என்னோட அம்மா அப்பாவோ பிள்ளைங்களோ அல்லது வீட்டுல இருக்கிற நபர்கள் மேல தேவனுடைய அன்பை நான் எப்படி பிரஸ்தாபப்படுத்துவது, தேவனை போல நான் எப்படி மாற வேண்டியது, என் மூலமாக வீட்டுல உள்ள நபர்களுக்கு தேவன் எப்படி வெளிப்பட போகிறார் அப்படின்றத நாம் அதை யோசிக்க வேண்டும். முதலாவது நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். வீட்டுல நம்ம அந்த வெளிச்சத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதன் பிறகு நாம் வாழ்கிற அந்த சமுதாயம், நம்ம வேலை பார்க்குற இடம், நாம் படிக்கிற இடம், அதை தாண்டி அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்காக நாம் தேவனுடைய வெளிச்சத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல நம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவர் உபயோகித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் இல்லை? ஸோ அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. முதலாவது, தேவனுடைய அந்த வெளிச்சத்தை நான் என் வீட்டில் எப்படி பிரஸ்தாபப்படுத்துவது என்று நான் யோசிக்க வேண்டும். அதன்படி நான் செயல்பட வேண்டும். பின்பதாக நான் வேலை பார்க்குற இடம், படிக்கிற இடம், நான் அதே போல என் சமுதாயத்திலேயும் நான் தேவனுடைய வெளிச்சத்தை எப்படி பிரஸ்தாபப்படுத்துவது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்டுக்கொண்ட வசனத்தின்படி எங்கள் வீட்டில் நாங்கள் உங்களுடைய வெளிச்சத்தை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யுங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல சமாதானத்தையும் எங்கள் ஒருவருக்கொருவர் இருக்கிற அன்பில் இன்னும் அதிகமாய் வளர எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய அன்பை நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள மக்கள் மேல பிரஸ்தாபப்படுத்த கிருபை செய்யுங்க. அதே போல நாங்கள் வேலை பார்க்குற இடங்களிலும் நாங்கள் எங்கே போனாலும் ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் காண்பிக்கிற நபர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.